ஒன்றிய கூட்டம், மாவட்ட கூட்டம் எல்லாமே. ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு சிறப்பான கூட்டமாக இது இருக்குது. அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சின்னையா அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, பூத் அளவில் நம்மளுக்கு அமைப்பு இருக்கணும். கிட்டத்தட்ட 330 பூத்து இந்த கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் இருக்குது. நிறைய தகவல்களாக இவர் சொன்னார். இந்த தொகுதி பற்றி தகவலாக இவர் எம்எல்ஏ நின்றவர் அதனால் சொன்னார். அதெல்லாம் அடுத்து இந்த தொகுதியை நம்ம எப்படி பலப்படுத்தணும், எப்படி நம்ம கட்டமைக்க போகிறோம், எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம். அதுக்கு இப்போ சொன்ன ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு உட்காரதுக்கு ஆள் இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க. ஏன்னா நிறைய செலவு பண்ணி ஜெயிக்க வேண்டிய தொகுதி ஒரு முறையுமே 20 வருஷம் முன்னாடி கூட துரை ஜெயவேலானனுக்கு நான் தான் இதே தொகுதிக்கு இன்சார்ஜாக வந்தேன். அப்பயும் சொற்பமான 236 ஓட்டில் நம்ம தோல்வியை தழுவுறோம். அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம ஜெயிக்கக்கூடிய தொகுதி ஒரே ஒரு வண்டியர் மட்டும் தான் இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். யார் தெரியுமா? வேழவேந்தன் அவர்களுக்கு பிறகு ஒருத்தரை கூட நம்ம பண்ணிக்க முடியல. ஏன் பண்ண முடியலன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம அமைப்பு ரீதியாக பலப்படுத்த முடியல. ஆனால் நமக்கு மக்கள் பலம் இருக்குது. இன்றைக்கி திமுகவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதிமுகவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் பலம் அவங்கக்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் நமக்கு கொஞ்சம் நுட்பமாக வேலை செய்கிறாங்க. நுட்பமான எப்படின்னாக்கா, இப்போ ஒன்றிய அளவில் கிளை அளவில் அவங்க வேலை செய்வாங்க. கிளை அளவில் பூத் அளவில் அவங்க பண்ணுவாங்க. நம்ம பூத் அளவில் கோபால் நமக்கு இந்த பூத்தில் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? இல்லை நான் நீ